தவான் டெல்லி கேசி பிகேஎல் சீசன் 12 சாம்பியன் ஆயிருக்காங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் சீனியர்ஸ் ஆர் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஓல்டு பிளேயர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் எங்கள் சாம்பியன்ஷிப் படிக்க முக்கியமான காரணம். சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோகேந்தர் நர்வாலுக்குலாம் டீம் எடுக்கவே தெரில. ஃபசல்லாம் ஃபார்மில் கிடையாது. சுர்ஜித், சௌரவ் கங்குலிலாம் ரிட்டையர் ஆக வேண்டிய பிளேயர்ஸ் அவங்கள போய் எடுத்து வச்சிருக்காரு. யாருனே தெரியாத யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அண்டு நவீன் எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டு அஜின்கியா பவார், நீரஜ் நர்வால்லாம் இந்த டீம்லாம் தேராது அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் சொன்னாங்க. பட் நாம அப்போவே சொல்லியிருந்தோம், இந்த சீனியர் டிஃபெண்டர்ஸில் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட இந்த டீமால் டிராஃபி அடிக்க முடியும்னு அடிச்சு காட்டியிருக்காங்க. ஜோகிந்தர் நர்வால் அண்ட் கோ ஃபசல் அட்ராச்சலியோட தலைமையின் கீழும் அசுமாலிக்கு இல்லாமலும் இந்த டீமால வின் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. குவாலிஃபயர் 1 இருக்கட்டும், ஃபைனலா இருக்கட்டும், ரொம்ப குருஷியலான டைம்ல டேக்கிள்ஸை பண்ணி போட்டது அந்த சீனியர் பிளேயர்ஸ் தான். ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அசால்ட்டா மேட்சையும் வின் பண்றாங்க. மேட்சை மட்டும் கிடையாது, டோர்னமெண்ட்டையும் வின் பண்ணி கொடுக்குறாங்க. சுர்ஜித்துக்கு முதல் டிராஃபி, ஃபசல் அட்ராச்சலிக்கு 3வது டிராஃபி, அசுமாலி கையில ஒரு டிராஃபி, தவான் டெல்லி கேசிக்கு 2வது டிராஃபி, ஜோகேந்தர் நர்வாலுக்கு கேப்டனா இப்போ கோச்சா ஒரு டிராஃபி. 2018 சிஎஸ்கே டீமுக்கு டேடி சார்மின்னு பேர் வச்சாங்க. கம்பேக் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த டெல்லி டீமை பார்த்து இது தேராது, வயசானவங்க தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த டீமும் வின் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த டீமை பத்தி உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.